Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, ஏழைகளுக்கு பாதுகாவலனாய் இருந்த ஒரே அரசு அம்மாவின் அரசு என்றும், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அலங்கோல ஆட்சி நடத்துவதையும் சுட்டிக்காட்டி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன், கழக பேச்சாளர் ஹமிதா, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல், பாபு, பிரபு மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எந்த சாதனை செய்யல, எல்லா சாதனை செய்தது எங்களுடைய அண்ணன் அண்ணா முன்னேற்ற ஆட்சி. என் தாய் அம்மாவின் ஆட்சியும் அறுவையில் எடப்பாடி ஆட்சியும் தான் தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்கிறது. உயர்கல்வித்துறையாக தான் செய்தார், சுகாதாரத்துறையாக தான் செய்தார், சுற்றுலாத்துறையாக தான் செய்தார். எல்லா துறையும் தமிழ்நாடு முதன்மை பெற்று சொன்னார். எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் மும்முனை மின்சாரம் கொடுத்தாரு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளுக்கு நகர செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் தோமு நாகராஜன், முன்னாள் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் KV அரங்கநாதன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கவிதா சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.